ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 154 எபிசோட் தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம லைக் போட்டு வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் போகலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு போட்டு நம்ம வீடியோ வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒன் எபிசோட் பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் வந்து இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற சினாரியோ பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்ட்டா இருக்குப்பா, பார்ட்டா இது என்ன இடம், நம்ம என்ன இடத்துக்கு வந்துருக்கோம், இந்த இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்ட்டா உடனே சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், நான் நமக்கு வந்து பேசிட்டு இருக்கேன். மேலே சீலிங் உடச்சிட்டு வந்து அந்த இடமும் மூடிடுச்சு. என்ன இடம்னு எனக்கு தெரியவே இல்லை, சிக்னலும் இங்கே கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கல்டிவேஷன் இடம் மட்டும் நல்லா தெரியுது. கல்டிவேஷன் பண்ணுறது இடம் அப்படின்னா உடனே வந்து ஹீரோவான். ஸோ அந்த மாட்டு அம்மா சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, ஸோ இது ஃபர்பிடனான ஏரியா. ஸோ அந்த வியூசி கம்பெனிங்க வந்ததுக்கப்புறமா அந்த ஏரியா வந்து கண்டுபிடிக்க முடியலன்ட்டு அது இடமா இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக பண்ணி லக்கி தானே அந்த இடத்துல கல்டிவேட் பண்ணால் அது இருக்கும். ஸோ அந்த மூலம் நான் வந்து என்ன கொள்ள ட்ரை பண்ணால் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து கொள்ள ட்ரை பண்ணுவான். ஸோ நான் சீக்கிரமாக இங்கேருந்து வெளியே போன பாரு, அதெல்லாம் எப்படி போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசிச்சுட்டு திடீர்னு அவன் கால் எடுத்துக்கு அந்த இடத்துல பார்த்து எக்கச்சக்க படி உருவாக்கி ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கட்டும். ஸோ இந்த இடத்த தாண்டி தான் போனோம். அவன் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சு உடனே பார்த்து அவன் தூக்கி அடிச்சு அவன் சோல்கெல்லாம் வெளியே வந்துருக்கு. உடனே ஒரு டிமானிக் வாய்ஸ் இருக்க ஆரம்பிக்குது. உடனே ஹீரோ நினைக்கிறான் இது டிமானிக் வாய்ஸ். அந்த டிமான் வாய்ஸ் சொல்லுது, இன்ஹெரிட்டன்ஸை ஏற்றுக்கோங்க, இன்ஹெரிட்டன்ஸை கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. அதனோட சவுண்ட் வர அந்த வேவை பார்த்தீங்கன்னா ஹீரோட தலைக்குள்ள இருக்குது. அந்த வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கு. எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ ரிலீவ் தான் வந்தாங்க. இவனுக்கு இம்மார்டல்ஸ் கூட இதை வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் இறந்து போயிருக்கான் அப்படின்னா ஹீரோக்கு இம்மார்டல்ஸாலே இதை வந்து தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஹீரோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பறந்து போகலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. திரும்பவும் பார்த்தா அதே இடத்துல கூப்பிட்டு வர ஹீரோ வந்து என்ன தடச்சிங்கன்னு சொல்லிட்டு ஸோ திரும்பவுமே அவன் என்ன பண்ணான், பறந்து போய் திரும்ப ட்ரை பண்ணலான்ட்டு அவனுமே வந்து திரும்ப பறந்து போவான். பட் இருந்தாலுமே அவன் தூக்கிட்டு வந்து அப்படியே இருந்தது. ஹீரோக்கு நல்லா புரியுது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல பறந்து போய் தப்பிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல அடுத்த ஸ்டெப் நடந்தான் போய் ஆகணும் அப்படின்னு ஹீரோக்குள்ள அடுத்த ஸ்டெப் எடுத்து அது கொட்டூரமான ப்ரெஷர். ஸோ அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹீரோக்குள்ள ரியாக்ட் ஆகி அவனுக்கு அவனோட கோருக்குள்ள பார்த்தீங்கன்னா சோல் கோர் அப்படின்ற இன்னொரு கோர் இருக்கும். அந்த கோருக்குள்ள அது வந்து கோல்டன் எழுத்துக்கள்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆன்சாக்கிற மாதிரி காட்டாங்க. அந்த கோல்டன் எழுத்து எல்லாமே கொஞ்சம் இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு நேரத்தில். ஸோ அந்த எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் கோருக்கு வந்து உள்ள அந்த கோருக்குள்ள இருந்து போக ஆரம்பிக்கும். அந்த எழுத்துக்கள் எல்லாமே அந்த இடத்துல ஹீரோட வந்து அந்த மென்டல் பவர் அதிகமாக கேட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போலோன்னு யாராங்கன்னு கேட்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மோலோ வந்து வந்திருப்பாங்க. அவனை சொல்லிட்டு இருக்கா என்ன ஒரு அன்எக்ஸ்பெக்டாக அவங்களை வந்து மீட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து அவங்க கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி யூக்கா இந்த மாதிரி ஏதாவது க்ளூ கிடைச்சா இல்லைப்பா எனக்கு எந்த க்ளூமே கிடைக்கல நம்ம போலான பற்றின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டு பேரும் பேசியிருக்கேன். இடத்துல இவன் நினைக்கிறான் ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படி கொடுறது, கண்டிப்பாக அவங்களை முதல்ல தனியாக பிரிச்சா மட்டும் தான் கொள்ள முடியாதுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே நம்ம ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி தேடக்கூடாதுன்னா ஸ்ப்ளிட் பண்ணி தேடுறா யூக்கா சொல்லுவாங்க. சரி இதுவும் நல்ல இடம் தான். இதில் வந்து நம்ம போலான் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா மோலான் அவனோட ஷோல்டர் பார்த்தீங்கன்னா அந்த கோடு ஒன்று இருக்கும். இது பார்த்தோன்னு சேர்ந்து இது கண்டிப்பாக ஹீரோட அந்த டிவைன் வெப்பன். ஸோ அதனோட வெப்பனோட காயமாக தான் இருக்கும் அப்படின்னு அவனும் புரிஞ்சுக்கிற அந்த இடத்துல யூக்கா கொஞ்சம் சேஃபாக போய் எனக்கு நம்ம இவன மேலே நம்பிக்கையில் கொஞ்சம் சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை சிக்னல் ரெண்டு பேரும் போடுவான். சரி ஓகே முதல்ல அந்த பொண்ணை யூக்கா கொள்றோம் அப்படின்ட்டு ஒன்று போவா. நெக்ஸ்ட் இந்த தலைவனுக்கு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருப்பாங்க. இந்த இடத்துல யூக்காவும் நம்ம போகிறோம்னா கண்டிப்பாக அவன் மேலே வந்து ஏதோ தப்பு இருக்குது, இல்லைனா அவன் வந்து தனித்தனியாக வந்து பிரிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சேஃபாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க பார்த்தீங்கன்னா அதனோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டீமன் வாய்ஸ் வந்து ஹீரோட மண்டைக்கு போய் வந்து ஸோ நல்லா மணி அடிக்கிற மாதிரி டங்குன்னு அடிச்சுக்கிற இடத்துல ஸோ ஹீரோ ஒன்று தலையெல்லாம் முடியாமல் இருக்கிற இடத்துல பேட் டீ உண்மையிலேயே வந்து இந்த டிமானிக் வாய்ஸில் இந்த கல்டிவேஷன் இது வந்து உன்னோட சோல் மென்டல் படிக்கிறது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறது. ஃபியூச்சரில் வந்து உன்னால் நிறைய நைஃப்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். இது வந்து உனக்கு ரொம்ப நல்லது. ஆனால் பேட் ஆல்ரெடி லிமிட்டை ரீச் பண்ணிட்டு பாட்டு இதுக்கு மேலே கண்டிப்பாக ரொம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு பேட் அந்த இடத்துல ஹீரோ கேள்வி தள்ளிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இது உண்மையிலே நல்ல வாய்ப்பு. அது மட்டும் முடிச்சா மட்டும் சீக்கிரமா வெளில போயிடலாம்டா, எந்திரடா லும்பைன் போடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டம் பிடிச்சி இழுத்துட்டு ஒரு இடத்துல திடீர்னு ஸ்கை கார்பினை யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ண போற தலை வந்து அடுத்தது போனான். ஸோ அதுக்கு மேலே கண்டிப்பாக ட்ரெஷர் இருக்குன்னு பாட்டம் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிற ட்ரெஷர் கிட்ட அந்த வெயின் போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து திடீர்னு இருட்டாது. ஸோ வந்து இருக்கு நல்லா புரிஞ்சு. ஸோ கண்டிப்பாக வேற எந்த லைஃப் ஃபார்மாலே வந்து அதுக்குள்ளே போக முடியாது. உடனே நம்ம அட்டுக்காவை தூக்கி கீழே போட்டுருக்கோம். அட்டுக்காவும் அம்மா அப்படின்னு கத்திட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ வந்து கீழே போன அட்டுக்காவும் வந்து மேலே பிடிச்சி ஸோ கண்டிப்பாக கீழே குதிச்சு நம்மளால தப்பிக்க முடியாது. மேலே ஏற்ற மட்டும் தான் அட்டுக்கா அந்த இடத்துல மரண பயத்தில் இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இப்போ என்னதான் பண்ணுறதுனா மோக்கோ கிளாண்டர் அவதார் இருக்கும்போது அந்த அவதார் வந்து முன்னாடி பார்க்கலாம். ஸோ ஹீரோ சொல்லுவான் ஸோ இந்த அவதாருக்கு என்னோட ஆறாம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதாரம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து போய் மேலேயே போயிடுச்சு. அந்த இடத்துல ரெண்டு விதமான ட்ரெஷர்ஸ் தான் இருக்கு. ஸோ அதில் ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக முடியும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து ஏரோப்ளைன் ஒரு வெப்பன் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா பாட்டா இதெல்லாம் வந்து இம்மார்டல் லெவல் ஃப்ளோட்டிங் வெப்பன்ற வேற மாதிரி அடிச்சதுரா ஜாக் பாட்டு எவ்வளோ வேல்யூபிளான தெரியுமா, நம்ம கண்டிப்பாக ரிச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட் அதில் போய் தருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் சோல் ஃப்ரூட் வாங்க. அந்த ஃப்ரூட் வந்து பாட்டு
ஆல்ரெடி வேற அலர்ட் மென்டல் கல்டிவேஷன் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து 3 எராக்கு ஒரு டைம் தான் வந்து இந்த ஃப்ரூட் உருவாகும் அப்படின்னு சொல்லி பேட்டன் சொல்லிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த எசன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி காட்டாங்க. ஸோ அந்த எசன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஹீரோக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அந்த கோல்டன் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோட அந்த சோலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போக ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாய்ஸ் கேட்டு டீமனோட வாய்ஸ் கேட்டுருக்கு, இன்ஹெரிட்டன்ஸை ஏற்றுக்கோங்க, இன்ஹெரிட்டன்ஸை கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனோட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுது. ஸோ இப்போ ஓகே இப்போ போகலாம் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இந்த இடத்துல வந்து நடந்து போய்கிட்டு இருக்க. இந்த இடத்துல ஸோ ஹீரோட மென்டல் ப்ராப்ளம் இந்த இடத்துல வந்து அதிகம் பண்ணிருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் நடந்து போய்கிட்டே இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போரான் அப்புறம் யூகா தான் பேசிடுறான். ஸோ கண்டிப்பாக வந்து அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருந்தது, லுங்ஃபெங் ஏன் கான்டாக்ட் பண்ண முடியல, ஸோ நம்ம போல நான் கண்டிப்பாக தப்பானவன் தான், அந்த கோடுகள் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே முதல்ல வந்து விர்ச்சுவலைசேஷன் கம்பெனி ரிப்போர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல வந்து எல்லாரும் மீட்டிங் பண்ணுவோம். யார் நம்ம சேஜி, நம்ம கிங் எப்போ, நம்ம மேனேஜர், அப்புறம் இந்த பொய்யும் இங்கே தான் அங்கே இருக்க அந்த பாம்பு காரியம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு தெரியுது இந்த பாம்பு காரியம் பார்த்தா விர்ச்சுவலைசேஷன் கம்ப்ளீட். அந்த இடத்துல யார் கால்பின்னு பேசியிருக்கா உடனே பொய் வந்து சொல்கிறான். ஸோ இந்த ஃபோட்டோ காமிச்சு இங்கே பாருங்க லுங்ஃபெங் தான் வந்து அவன் வந்து கொண்டது, ஃபேண்டமாக கொண்டது, இந்த ஃபோட்டோலாம் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து. ஸோ கிங் எப்போ உங்களோட டிசிப்ளின் தான் இதை பண்ணது, இந்த எல்லா விஷயத்துமே காரணம் உங்களோட டிசிப்ளின் தான். ஸோ அது மட்டும் இல்லை என்கிட்ட வந்து இன்னொரு ப்ரூஃப்மே இருக்குது. ஈவன் போரான் வந்து லுங்ஃபெங் கூட சண்டை போடும்போது மட்டும்தான் வந்து மறைஞ்சு போனான். ஸோ இதுலேருந்தே தெரியல அவன் தான் கல்பிரேட், அவன் தான் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா வந்து நம்ம ஹீரோ மேலே பழி தூக்கி கூட 6 யோசிக்கிற இடத்துல போட்டு வந்து மேனேஜ் சொல்லுவாங்க. ஸோ நீ சொல்கிறத வச்சுலாம் வந்து முடிவு எடுத்துட முடியாது, என்னன்னு யோசிச்சு தான் பண்ணுற இதெல்லாம் போய் சொல்லுவா. ஸோ கிங் எப்போ உங்களோட பர்சனல் விஷயத்தில் அங்கே வந்து எடுத்துகிட்டு வராங்க, அவங்க டிசிப்ளினாக இருந்தாலும் ஸோ கம்பெனி தான் முக்கியம், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் எப்போ பார்த்து ஏதோ விஷயம் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ பார்த்து கட்டஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸும் பயங்கரமாக இருக்கும், அந்த டீமனோட வச்சு கொட்டூரமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஹீரோ வச்சுட்டான். இது ரொம்பவுமே கஷ்டம். ஆனால் இந்த இடத்துல மட்டும் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேட் சொல்கிறேன். இந்த இடத்துல உங்கள் கல்டிவேஷன் கிராஜுவல் இன்ட்ரெஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான், கண்டிப்பாக நீ வெளியே வந்துடலாம்டா. ஸோ மென்டல் கல்டிவேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிற கமாட்ட உடால் முடிண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேட் அந்த இடத்துல சேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ நினைக்கலாம் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் தோத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு தலைவனும் அடுத்த ஸ்டெப் எடுத்து இன்னொரு அடுத்த கால் எடுத்துவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோக்குள்ள பயங்கரமான ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான ஃப்ளக்சுவேஷன் இடத்துல ஏற்படுற மாதிரி இருக்காங்க. ஸோ ஹீரோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு அந்த சினாரியோ சேஞ்ச் ஆகிறது. ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளேம் எம்பர் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து அவன் சொல்லுவான் ஊஜி சொல்லுவான், பொய் சொல்லுவான். ஸோ பொய் சொல்லுவாங்க, ஒழுங்கா போய் இந்த போல நம்ம முதல்ல கொள்ளுங்கடா, எங்கன்னு கண்டுபிடிச்சி கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மகாராணி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மேம் ரெண்டு பேரும் இவனு இந்த இடத்த கிளம்புறான். நெக்ஸ்ட் ஹீரோ வந்து ஹீரோ நினைக்கிறான் இப்போதான்ப்பா ஃப்ரெஷ்ஷாக நினச்சிட்டு இருக்கும். அவனுக்கு வந்து சிஸ்டம் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே போய் அக்காச்சக்க மிஸ் கால் விட்டுருக்காரு. ஸோ ஓகே இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கால் பண்ணி பேச முடியாது. அவனை மெசேஜ் போடுறான் இந்த மாதிரி வந்து அந்த மோலோ அவன் தான் வந்து எல்லாரும் கொள்ளுக்கிட்டு இருக்கா, அவன் தான் கல்பிரேட் மாஸ்டர். ஸோ இது பற்றி நான் ஃபியூச்சர் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்ட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா சர்ச் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஸோ இந்த எல்லா வைப்ரேஷனுமே தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல அந்த மித்திகல் பீஸ்ட், கரடி பீஸ்ட் எல்லாத்தோட வைப்ரேஷன் வந்து தெரிய ஆரம்பிச்சு. எல்லாத்துக்குமே யூனிக்கான வைப்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த டீமன் வைப்ரேஷன் அதுமாரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து போலான் அவனோட வைப்ரேஷன் இடத்துல கண்டுபிடிச்சிருப்பான் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மோலா இருக்கான் பார்த்தீங்கன்னா, இந்த மோலா இவனுமே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து யாராவது கொள்ளணும் போயிட்டான். அந்த இடத்துல அவன் எட்டி பார்க்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போரான் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ போரானா அப்படின்னு பேர் அவனுக்கே சரியாக வச்சுக்க. போரான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நல்லா அடிப்பட்டு அவன் அன்கான்ஷியஸான நிலைமையில் இருக்கான். இந்த இடத்துல இவனே யோசிக்கிறான். ஸோ இந்த டிமானிக் சவுண்ட் இவனையுமே வந்து அளவுக்கு படித்திருக்கான். ஸோ உண்மையிலே இந்த ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமான தான். இவன் ஆல்ரெடி இன்ஜுரி ஆகிட்டு. ஸோ இதுதான் இவனை கொள்றதுக்கான சரியான நேரம். இவனை கொண்டுட வேண்டிதான். இவனை கொண்டுட்டு எதுக்கு எவனுமே இல்லைன்ட்டு செத்து போடா அப்படின்ட்டு அவனுமே அட்டாக் பண்ணிருக்கான். ஸோ திடீர்னு சைட்லேருந்து ஒரு வெப்பனை இவனை வந்து அந்த வெப்பனை தடுத்து பண்ணிக்க அந்த வெப்பனை வைக்கல அந்த குத்து. ஸோ யாரான்னு பார்த்தா நம்ம யூகா வந்து 2 ஆக்ஸ் வந்து எதில் நின்றுட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மூளை வந்து சொல்கிறாங்க இடத்துல. ஸோ ஒரு தியால என்ன தட்டுக்கவே முடியாது, உன்னைய கொள்றா அப்படின்னு திடீர்னு வெப்பனை போய் இன்னொரு ரோஜனை வந்து நிற்க. ஸோ 2 பேரும் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு இவன் பேச்சா கொள்ளுவான். ஆமாம் ஃபேண்டம் நான் தான் கொன்ன அதே மாதிரி இவங்க 2 பேரும் கொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மறைஞ்சாங்க. திடீர்னு யூகா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூகா முதுல வெப்பன் வச்சு இறக்க ஆரம்பிக்க. யூகா பார்த்தீங்கன்னா ரத்தம் அந்த இதில் கக்க ஆரம்பிக்கணும். போ லுங்ஃபெங் வந்து சொர்க்கத்தில் போய் சந்திச்சு கோடி அப்படின்னு அவனை கத்துறது பார்த்தீங்கன்னா இதோட இந்த எபிசோட் முடியாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. ஸோ முக்கியமான விஷயம் ஸோ வெயிட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ பொங்கலுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் சுத்தமாக டவரும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல. ஸோ அந்த இடத்துல எடிட் பண்ணுற சுச்சுவேஷனும் எனக்கு சரியாக அமையலை. அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா வந்து லுங்ஃபெங் மூவி இருக்குது. ஸோ த்ரோன் ஆஃப் ஸ்டீல் இன்றைக்கே வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த அனிமி என்னன்ட்டு நம்ம வந்து மூவி முடிச்சுட்டு பற்றி அது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன். பெரிய பெரிய அனிமி எடுத்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்ன அனிமி பக்கம் போகும். ஏதாவது ஒரு அனிமையாக 2 அனிமி சின்ன அனிமையாக போடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இதை பற்றி வந்து உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ சின்ன அனிமெலாம் முடிச்சுட்டு இந்த அலிசிலெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற அந்த பெரிய அனிமி பக்கம் நம்ம வந்து போகலாம். ஸோ வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள், இன்ஸ்டா ஐடி
கொடுத்துருக்கேன். என்னாவது கமெண்ட் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ நிறைய கமெண்ட்டுக்கு வந்து நான் இப்போதைக்கு ரிப்ளை வந்து, ஏன்னா வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ஓல்டு வீடியோஸ் நிறைய கமெண்ட் வருது. ஸோ இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது நிறைய இருக்கா. ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக நான் எடுத்து எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா லைவ் கூட போட்டு எல்லா கமெண்ட்ஸும் நம்ம பேசலாம். ஏதாவது சஜஷன் தான் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேன். பாய் 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 பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் கொடுத்துட்டு போங்கப்பா.